பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றியை பெற்றதைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக கட்சி விரிவாக்கத்திற்கான பெரிய திட்டங்களை வகுத்து வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பல முக்கிய தலைவர்களையும் யூக நிபுணர்களையும் அடுத்த சில மாதங்களுக்கு தமிழகத்தில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது. பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்ட தலைவர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டிற்கு மாறப்பட உள்ளனர். இவர்கள் களப்பணி, வாக்குச்சாவடி மேலாண்மை, வாக்காளர் தொடர்பு, மாவட்ட ஒருங்கிணைப்பு போன்ற பணிகளை மேற்பார்வையிடுவார்கள். மாநிலத்தில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வலுவான கள இருப்பு அவசியம் என பாஜக நம்புகிறது. டெல்லியை சேர்ந்த தலைவர்கள் தமிழ்நாடு செல்லுங்கள், பணிகளை துவங்குங்கள், உங்களுக்கான குழுக்கள் அமைக்கப்படும் என மேலிடம் உத்தரவிட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இத்தலைவர்கள் படிப்படியாக தமிழகம் வருவார்கள் என உள் விவரங்கள் கூறுகின்றது. பீகாரில் நிதிஷ்குமாரின் ஜேடியு பாஜக கூட்டணி 202 இடங்களில் வெற்றி பெற்றது. இதில் பாஜக 89 இடங்களிலும் ஜேடியு 85 இடங்களிலும் வென்றது. காங்கிரஸ் 61 இடங்களில் போட்டியிட்டு வெறும் 6 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. கூட்டணி கட்சியான ஆர்ஜேடி 25 இடங்களில் வென்றது. மொத்தம் 35 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. என்டிஏ வெற்றிக்கு பல்வேறு காரணங்கள் குறிப்பிடப்படுகிறது. நிதிஷ்குமாரின் 10,000 பெண்கள் திட்டம் 1.3 கோடி பெண்களுக்கு நேரடியாக பயனளித்ததால் பெண் வாக்காளர்களிடையே பெரும் ஆதரவை ஏற்படுத்தியது. இதனால் 71% பெண்கள் வாக்களித்தனர். தேஷவ் யாதவின் மாதந்தோறும் 2500 வழங்கும் வாக்குறுதியை விட ஏற்கனவே கணக்கில் வரவு வைக்கப்பட்ட நிதிஷின் திட்டம் நம்பிக்கையை அதிகரித்தது. பிரதமர் மோடி தனது பிரச்சாரங்களில் கட்டா, துனாலி, ரங்தாரி என்ற முழக்கத்தை முன்வைத்து ஆர்ஜேடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜங்கில்ராஜ் திரும்பும் என்ற பயத்தை வாக்காளர்களிடையே ஏற்படுத்தினார். இந்த பிரச்சாரம் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்தது. அதோடு 125 யூனிட் இலவச மின்சாரம், 1.2 கோடி முதியோர்களுக்கான ஓய்வூதியம் 400 இருந்து 1100 உயர்த்தப்பட அறிவிப்பு ஆகியவை கிராமப்புற மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அரசியல் வல்லுநர்கள் கருத்துப்படி யாதவ் சமூகத்திற்கு எதிரான வாக்குகளை பாஜக ஜேடியு கூட்டணி பெருமளவில் பெற்றுள்ளது. வழக்கமாக யாதவ் வாக்குகள் ஆர்ஜேடிக்கு சென்றாலும் பிற சமூகங்களில் அந்த கட்சிக்கு 5% வாக்குகள் கூட கிடைக்கவில்லை. இதேபோன்ற வாக்குறுதிகள் மற்றும் அரசியல் திட்டங்களை பாஜக தமிழ்நாட்டில் செயல்படுத்தும் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இதற்காக டெல்லியில் இருந்து பல முக்கிய தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு விரைவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 தேர்தலை முன்னிட்டு பாஜக மாநிலத்தில் வலுவான கள இருப்பை உருவாக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது.